யோபு 41 அதிகாரம். லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதின் நாக்கை நீ விடுகிற கயிற்றிலே பிடி. அதின் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? குரட்டினால் அதின் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பஞ்செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லும். அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதாகாலமும் அடிமை கொள். ஒரு குருவியோடே விளையாடுகிறது போல் நீ அதனோடே விளையாடி அதை உன் பெண்மக்களண்டையிலே கட்டி வைப்பாயோ? கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ? நீ அதின் தோலை அநேக அம்புகளிலும் அதின் தலையை எரிவல்லையங்களிலும் எறிவாய். அதின்மேல் உன் கையைப் போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள். இனி அப்படிச் செய்ய துணியமாட்டாய். இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்ப. தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவை. அதின் அங்கங்களும் அதின் வீரியமும் அதின் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன். அது மூடியிருக்கிற அதின் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார்? அதின் 2 தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார்? அதின் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலுமிருக்கிற அதின் பற்கள் பயங்கரமானவைகள். முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதின் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாயிருக்கிறது. அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு இணை பிரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதின் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிற. அதின் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும். கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதின் நாசிகளிலிருந்து புகை புறப்படும். அதின் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதின் வாயிலிருந்து ஜுவாலை. அதின் கழுத்திலே பெலன் குடிகொண்டிருக்கும். பயங்கரம் அதற்குமுன் கூத்தா. அதின் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருக்கும். அதின் நெஞ்ச கல்லைப் போலவும் எந்திரத்தின் அடிக்கல்லைப் போலவும் கெட்டியாய். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார். அதை தாக்குகிறவனுடைய பட்டயம், ஈட்டி, வல்லையம், கவசமொன்றும் அதற்குமுன் நிற்க. அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும். அம்பு அதை துரத்தாது, கவண்கற்கள் அதற்கு துரும். அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும். அதின் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின்மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும். அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பொங்கப்பண்ணி கடலை தைலம் போல் அது தனக்கு பின்னாக பாதையை துலங்க பண்ணும். ஆழமானது வெளுப்பான நாரையைப் போல் விளங்கும். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாயிருக்கிறது என்றார். For more videos subscribe and like